வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய்த் தெரியும். விளக்கம். இந்த வசனம் கடவுள் மனிதனை எவ்வளவு நுணுக்கமாகவும் அன்போடும் படைத்துள்ளார் என்பதை விளக்குகிறது. 1. பிரமிக்கத்தக்க படைப்பு. மனித உடல், மனம் மற்றும் உயிர் தற்செயலாக உருவானவை அல்ல, அவை ஒரு சிறந்த கலைஞரால், கடவுளால் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டவை. நமது உடலின் ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு பெரிய அதிசயம். 2. தனித்துவம். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் விசேஷமானவர்கள். நான் என்று குறிப்பிடுவதன் மூலம் நம் ஒவ்வொருவர் மீதும் படைப்பாளர் கொண்டுள்ள தனிப்பட்ட கவனத்தை இது காட்டுகிறது. 3. நன்றி செலுத்துதல். இவ்வளவு ஆச்சரியமான முறையில் நம்மை படைத்ததற்காக நாம் இறைவனுக்கு நன்றி, துதி செலுத்த வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. 4. உள்மன அங்கீகாரம். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய்த் தெரியும் என்பது, ஒருவன் ஆழமாக சிந்திக்கும்போது தன் வாழ்வியல் மகத்துவத்தை உணர்வான் என்பதைக் குறிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், நீங்கள் குறைபாடுள்ளவர்கள் அல்ல, நீங்கள் இறைவனின் அற்புதமான படைப்பு என்பதே இந்த வசனத்தின் சாராம்சம்.